விழா கோலம் போட்டிருக்கின்ற நமது மன்னை மாநகரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நலத்திட்டங்கள் உதவுகின்ற விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது சோழமண்டல பொறுப்பாளரும் கழகத்தின் பொருளாளருமாகிய தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் எம் ரங்கசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றிய நமது திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் எஸ் காமராஜ் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் குடவாசல் எம் ராஜேந்திரன் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளரும் மண்டல பொறுப்பருமாகிய அருமை சகோதரர் பெரியவர் சிவா ராஜமாணிக்கம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவருமாகிய எனது அருமை சகோதரர் பெரியவர் கு சீனிவாசன் அவர்களே, கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களே, கழக தேர்தல் பிரிவின் துணை செயலாளர் அருமை சகோதரர் மலர்வேந்தன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது கழகத்தின் விவசாய பிரிவு செயலாளர் பெரியவர் துரை கோவிந்தராஜன் அவர்களே, நமது சோழமண்டல பொறுப்பாளர்கள் ஒருவரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அன்பு சகோதரர் வி.டி. கலைச்செல்வன் அவர்களே, திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் மனோகரன் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் திரு பன்னவேல் பாஸ்கர் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களே, நமது தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் எனது அருமை சகோதரர் மா சேகர் அவர்களே, நாகை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் சந்திரமோகன் அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி கே பாலமுருகன் அவர்களே, திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொட்டி எம் வி ராஜசேகரன் அவர்களே, திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களே, நாகை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி செந்தமிழன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, நமது தஞ்சை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி ப ராஜேஸ்வரன் அவர்களே, அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் துரை மணிவேல் அவர்களே, கழக வழக்கறிஞர் பிரிவின் செயலாளர் எனது அருமை சகோதரர் வேலு கார்த்திகேயன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலை அமரமூர்த்தி அவர்களே, கழக புரட்சி தலைவி பேரவையின் துணை செயலாளர் எனது அன்பு சகோதரர் எஸ்டிஎஸ் செல்வம் அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் வி காசிநாத பாரதி அவர்களே, கழக விவசாய பிரிவின் இணை செயலாளர் அன்பு சகோதரர் ஆர்.கே. செல்வகுமார் அவர்களே, கழக தொழில்நுட்ப பிரிவின் இணை செயலாளர் அன்பு சகோதரர் கேசவன் அவர்களே, கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அன்பு சகோதரர் சோழன் எம்.எஸ். சம்சுதீன் அவர்களே, கழக மருத்துவணியின் துணை செயலாளர் அருமை சகோதரர் டாக்டர் எம்பி ராஜா அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற நமது மன்னை நகர்கழக செயலாளர் எனது அருமை தம்பி ஏஆர் ஆனந்தராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் அவைத்தலைவர் பெரியவர் அன்பழகன் அவர்களே, கழகத்தின் தலைமை செயலாளர் அன்பு சகோதரர் பழனியப்பன் அவர்களே,
கழகத்தின் கொள்கை பரட்சியாளர் அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, அன்பு சகோதரர் சேலஞ்சர் துரை அவர்களே, நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் கழக மருத்துவமனை செயலாளர் டாக்டர் முத்தையா அவர்களே, பேரவையின் செயலாளர் எனது அன்பு தம்பி மாரியப்பன் கண்ணடி அவர்களே, தொழில்நுட்ப பிரிவின் செயலாளர் அன்பு சகோதரர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு அவர்களே, நமது கழகத்தின் அமைப்பு செயலாளரும் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினருமாகிய அருமை சகோதரர் ரத்தின சபாபதி அவர்களே, திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் கே ஏழுமலை அவர்களே, நமது சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களே, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமாகிய நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தங்கதுரை அவர்களே, கழகத்தின் மருத்துவமனை தலைவரும் நமது பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அருமை சகோதரர் டாக்டர் கதிர்காம அவர்களே, கர்நாடக மாநிலத்தின் செயலாளரும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளருமாகிய அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் தென்மண்டல பொறுப்பாளரும் அமைப்பு செயலாளருமாகிய எனது அருமை சகோதரர் பெரியவர் மாணிக்கராஜா அவர்களே, கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களே, அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வாத்து நடராஜன் அவர்களே, கழக மாணவரின் செயலாளர் எனது அன்பு சகோதரர் பொன் ராஜா அவர்களே, கழக எம்ஜிஆர் மன்றத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் பரமநாதன் அவர்களே, பாண்டிச்சேரி மாநிலத்தின் செயலாளர் எனது அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்களே, கழக மகளிரின் செயலாளர் அன்பு சகோதரி முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஜெபராஜ் அவர்களே, கழகத்தின் செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரி சிஆர் சரஸ்வதி அவர்களே, நமது புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி பரணி கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் தூத்துக்குடி ஹென்றி அவர்களே, திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி வாத்து ஆனந்த் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் கரிகாலன் அவர்களே, மற்றும் திருவள்ளூர் சீனிவாசன் அவர்களே, திரு அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளருமாகிய அன்பு சகோதரர் பச்சைமால் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் பாலசுந்தரம் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் எஸ்ஆர் தர்மலிங்கம் அவர்களே, மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் பேராசிரியர் ஜெயபால் அவர்களே, நமது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அன்பு சகோதரர் சுந்தர்ராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது திருவாரூர் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மாவட்டத்தின் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர்கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே மற்றும் கழக நிர்வாகிகளே, இங்கே எழுச்சியோடு கூடியிருக்கின்ற இளைஞ சமுதாயமே, கழகத்தின் செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நான் எனது வணக்கத்தை இந்த மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற கூட்டம்
மன்னை மாநகரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற கூட்டம் எனது சொந்த ஊரிலே நடக்கின்ற இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு இங்கே வருகின்ற பொழுது நேற்று இரவே நான் இங்கே வருவதாக இருந்தது. ஆனால் நமது தியாக தலைவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நமது சின்னம்மா அவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்கிறோமே என்கின்ற ஒரு வருத்தம் ஆதங்கம் எனக்குள் இருந்த காரணத்தினால் என்னால் நேற்று இங்கே வர முடியாமல் நான் கும்பகோணத்திலேயே தங்கிவிட்டேன். காரணம், 30 ஆண்டுகளுக்கு நமது நினைவை பின்னோக்கி செலுத்தினால் எல்லோருக்கும், குறிப்பாக கழகத்தினருக்கு சின்னம்மா என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற எனது சித்தி அவர்கள் 83 நமது இதே தெய்வம் அம்மா அவர்களுடன் ஒன்றாக பயணித்த அந்த ஆண்டுகளை நினைத்து பார்த்தேன். மன்னார்குடிக்கு என்னை நமது மாவட்ட கழக செயலாளர் காமராஜ் அவர்கள் அழைத்த பொழுது அவசியம் வருகிறேன், ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் தேரடி திடலிலே நீங்கள் கூட்டம் கூட்டுகிறீர்கள், நிச்சயம் தமிழகம் எங்கும், அது சென்னையாக இருந்தாலும் சரி, திருவள்ளூராக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, அங்கே தருமபுரியாக இருந்தாலும் சரி, கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்பது அலைகடலென அங்கே திரண்டு வருகின்ற ஒரு மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. இதை கண்டு துரோகிகளும் எதிரிகளும் இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். நமது மன்னை மாநகரிலே அதுவும் நமது சொந்த ஊரிலே நடத்துகின்ற பொழுது நீங்கள் தயவு செய்து அதை நமது ஃபில்லே ஹைஸ்கூல் கிரவுண்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் அவரை பலமுறை கேட்டுக்கொண்டேன். காரணம், எனக்கு தெரியும் இங்கே நமது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும், ஏன் நமது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவரும் இங்கே நீங்கள் வருவதற்கு ஆவலாக இருப்பார்கள். நிச்சயம் நமது மன்னார்குடி தாங்காது, நீங்கள் தயவு செய்து நாம் படித்த ஃபில்லே ஹைஸ்கூல் கிரவுண்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினேன். ஆனால் காமராஜ் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த தேரடி திடல் என்பது மாபெரும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திடல். இங்கே அன்னை இந்திரா காந்தி, பேரறிஞர் அண்ணா, நமது புரட்சி தலைவர் இதே தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், நமது இதே தெய்வம் நமது குடும்பங்களின் காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களெல்லாம் வந்து பேசிய இடத்திலே நீங்கள் பேச வேண்டும் என்பதுதான் நமது மன்னை நகர மக்களின் விருப்பம். நமது திருவாரூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்களின் விருப்பம். நீங்கள் இந்த முறை அங்கே வந்து விடுங்கள். அடுத்த கூட்டம் நாம் தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி விழா கூட்டத்தை அங்கே பிள்ளை ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டிலே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அதற்கு பொருளாளரும் அதுதான் சரி. மன்னை மாநகரம் பங்குனி மாதத்திலே திருவிழாவை தாங்கக்கூடிய இடம். நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இந்த மாபெரும் எழுச்சிமிக்கு கூட்டத்தை அந்த நகரம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தாங்கிக் கொள்ளும். அங்கே உள்ள வியாபாரிகளும் பொதுமக்களும் நம்மை பொறுத்து கொள்வார்கள் என்று சொன்ன பிறகுதான் நான் இங்கே தேரடி திடலிலே கூட்டத்திற்கே ஒத்துக்கொண்டேன். ஆனால் காவல்துறை இங்கே அனுமதிக்க நமக்கு வழக்கம் போல் மறுப்பு தெரிவித்தார்கள். நீதிமன்றத்தை அணுகினோம், நீதிமன்றத்திலே நமக்கு நீதி கிடைத்தது. இன்றைக்கு இங்கே இந்த மாபெரும் நலத்திட்ட
உதவிகள் வழங்குகின்ற விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது சொந்த மண்ணிலே, அதுவும் ராஜகோபாலசாமி அவர்கள் அருள்பாலிக்கின்ற நமது மன்னை மாநகரிலே ராஜ மன்னர்குடி என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாபெரும் நகரிலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இங்கே இதே தெருக்களிலே பள்ளிக்கு சென்ற நான் இன்றைக்கு காலத்தின் சூழ்நிலையால் நமது பொதுச் செயலாளர் தலைமை ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே கழகத்தை வழிநடத்துகின்ற இடத்திலே இருக்கின்ற நான் இன்றைக்கு உங்களில் ஒருவனாக இங்கே வந்து கலந்து கொள்வதில் ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமது பொதுச் செயலாளர் இல்லையே, நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் இல்லையே என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. காரணம் 88 இங்கே 89 தேர்தலுக்கு முன்பே 88 செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தஞ்சையில் தான் அன்றைக்கு அம்மா அவர்கள் தனது சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கினார்கள். கிராமம் கிராமமாக சென்று மக்களை எல்லாம் சந்தித்து வந்தார்கள். அப்பொழுது மன்னை மாநகரத்து வழியாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அப்பொழுது இருந்த 20 தொகுதிக்கும் நாம் அம்மா அவர்கள் கிராமம் கிராமமாக சென்றது அன்றைக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதுபோல் 89 பொது தேர்தலின் போது சேவல் சின்னத்திலே நாம் போட்டியிட்ட பொழுது அன்றைக்கு மன்னார்குடியிலே நமது கூட்டணியிலே போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு வீரசேனன் அவர்களுக்காக அம்மா அவர்கள் இங்கே வாக்கு கேட்க வந்த பொழுது அந்த இரவு வேளையிலே அந்த அம்மா அவர்களின் வேலையிலே நான் மேலே உட்கார்ந்து வந்த பொழுது நமது ஊரிலே உள்ள நண்பர்களையும் உறவினர்களையும் பொதுமக்களையும் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு பின்பு நான் பாராளுமன்ற உறுப்பினராக அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட பிறகு கழகத்தின் புரட்சி தலைவி பேரவைச் செயலாளராக இருந்த பொழுது 2000 ஜூன் 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன் இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்ற அருமை சகோதரர் காமராஜ் அவர்களின் இல்ல திருமணம். அன்றைக்கு அவர் நீடாமங்கலம் ஒன்றிய கழக செயலாளராக இருந்தார். அவர் வீட்டு திருமணம் இங்கே ராஜகோபாலசாமி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற பொழுது அம்மா அவர்களுடன் வந்திருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் எங்களுடன் வந்தவர் நமது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அந்த வேலையிலே அமர்ந்து, அது நமது ஊர் பொதுக்கூட்டம் என்ற பொழுது அவர் ஆவலுடன் அந்த சைடிலே உள்ள கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருப்பார். நான் வந்த இந்த டெம்போ டிராவலர் வேனையை ஓட்டி வருபவர் அம்மா அவர்களின் ஓட்டுநராக இருந்த ஐயப்பன் உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் முதலாக இங்கே தஞ்சை மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் தொடங்கிய பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் ஐயப்பனை உன்னோடு அழைத்து செல், ஐயப்பன் மிகவும் ராசியானவன், அம்மா அவர்களுக்கு 91 நமது வேனை ஓட்டி வருபவன், உன்னை பாதுகாப்பாக அழைத்து செல்வான், அவனை அழைத்து செல் என்று சொன்னார்கள். நான் அந்த சுற்றுப்பயணம் முழுவதும் ஐயப்பனை அழைத்து வந்தேன். ஆனால் கடந்த ஓரிரு மாதமாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரால் வர முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு நான் கடந்த 3ஆம் தேதி பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்த பொழுது அவர் என்னிடம் சொன்னது, அவசியம் மன்னார்குடிக்கு செல்லும் பொழுது ஐயப்பனை உன்னோடு கூட்டிச் செல் என்று சொன்னார்கள். அவர் எதற்காக சொன்னார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஐயப்பனும் உடல்நிலை தெரிய என்னோடு இங்கே வந்து விட்டார். எதற்காக இதையெல்லாம் சொல்கின்றேன் என்றால் 30 ஆண்டுகளாக அம்மா அவர்களுக்கு ஒரு தாயாய், தோழியாய், தாதியாய், சகோதரியாய் இருந்த பொதுச் செயலாளர் அவர்கள் அம்மா அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள், தோழியாய் இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தினால் இன்றைக்கு பழிவாங்கப்பட்டு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், துரோகங்களை எண்ணி பார்க்க வேண்டும் பொழுது உண்மையிலேயே இந்த துரோகத்தை வேறறுத்து மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்களின் ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு ஓய்வின்றி தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறேன். இதில் ஏதோ முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டோ பதவி வெறியிலோ அல்ல. நாம் எதிரிகளாலும் துரோகிகளாலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம். அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நம்மால் முதல்வரானவர்கள், இந்த அரசாங்கம் இன்றைக்கு யாரால் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதற்கு காரணமானவருக்கு துரோகம் செய்தவர்கள், அவரை சிறைச்சாலையிலே இருப்பதற்கு காரணமானவர்களை நிச்சயம் ஜனநாயக முறைப்படி வீழ்த்தி வஞ்சத்தை தீர்த்து தியாகமும்
தியாகமும் தர்மமும் வெல்லும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் நான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சுற்றி வருகிறேன். இன்றைக்கு மன்னை நகரிலே இருந்து நான் சொல்கிறேன், அடுத்த பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு பிறகு நமது முதல் வெற்றி பொதுக்கூட்டம் எனது சொந்த பூமியாகிய மன்னார்குடியிலே நிச்சயம் நடக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தேன். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் எழுச்சி இயக்கம் எப்படி உருவானது என்பது உங்களுக்கு தெரியும். எப்படி 72 புரட்சி தலைவர் அவர்கள் அவரால் முதல்வரான கருணாநிதி அவரை தூக்கி எறிந்த பொழுது அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோகத்தை வீழ்த்துவதற்காக தீய சக்தியாய் அன்றைக்கு தமிழகத்திலே இருந்த மக்களால் விரும்பப்படாத கருணாநிதியின் ஆட்சியை ஒழிப்பதற்காக அன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாரோ, அது 30 ஆண்டுகளுக்கு பின்பு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதே சரித்திரம் இன்றைக்கு திரும்பி இருக்கின்றது. அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சி யாரால் உருவாக்கப்பட்டதோ, யாரெல்லாம் முதல்வர் நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் அமைச்சராக உலா வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் செய்த துரோகத்தையும் தமிழக மக்களுக்கு இழைக்கின்ற அநீதியையும் அவர்கள் செய்கின்ற இந்த அட்டூழியங்களையும் ஒழிப்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கின்றது. புரட்சி தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கத்தை அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த அந்த மாபெரும் இயக்கத்தை துரோகிகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்காக உருவான இந்த துரோகத்திலிருந்து விளைந்த இந்த இயக்கம்தான், தியாகத்தின் உருவமாய் இருக்கின்ற இந்த இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நிச்சயம் தியாகமும் தர்மமும் வெல்லும். நிச்சயம் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நாம் தமிழகத்திலே 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்குவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு சில பேர் கூறுகிறார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செல்கின்ற இடமெல்லாம் கூட்டம் வருகிறது என்று கேட்பதற்கு அவர்கள் காசு கொடுத்து ஆட்களை அழைத்து வருகின்றார்கள் என்று. எங்களிடம் இருப்பவர்களில் யாரிடமும் காசு இல்லை. காரணம், அமைச்சர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறீர்கள். ஊரை அடித்து உலையிலே போடுபவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறீர்கள். இன்றைக்கு முட்டை வடிவத்திலே ஊழல் வெளிப்பட தொடங்கிவிட்டது. இங்கே ரேஷன் கடையிலே விற்கப்படுகின்ற பருப்பு வாங்கியதில் கூட ஊழல், இங்கே ரோடு கான்ட்ராக்டிலே ஊழல். ஏன் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அதிலே ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஊழல் இருக்கும். ஆனால் ஊழல் செய்வதற்காகவே இங்கே ஒரு திட்டம் தமிழ்நாட்டிலே தீட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் நமது டெல்டா பகுதியிலே 400 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் தூர்வாருவதற்காக டீசில்டிங்குக்காக திட்டப்பட்ட திட்டம். நான் கேள்விப்பட்டேன், அதிலே 4-5 கோடிக்கு கூட வேலை நடக்கவில்லை. எல்லாம் அவர்கள் அந்த பணமெல்லாம் சுவாகாகிவிட்டது என்று இன்றைக்கு வருகின்ற வழியெல்லாம் பொதுமக்களும் விவசாயிகளும் என்னிடம் கூறுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணமானவர்கள். நிச்சயம் அதற்கு பதில் சொல்கின்ற காலம் நெருங்கிவிட்டது. இன்றைக்கு வீட்டிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் காவல்துறை பாதுகாப்போடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் விரைவிலே நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் வழக்கிலே தீர்ப்பு வந்த பிறகு நிச்சயம் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர்கள் எங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த ஆட்சி மாற்றம் நிகழும். அதற்கு பிறகு பாருங்கள், எப்படி 76 ஆட்சி போன பிறகு அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தவர்கள் அல்லல் பட்டார்களோ, அதைவிட இவர்கள் அனைவரும் மாமியார் வீட்டிலே இருக்க போகிறார்கள். இன்றைக்கு காவல்துறை பாதுகாப்போடு வீட்டிலே அமர்ந்து கொண்டு எங்களை ஏளனமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் திருச்சி சிறைச்சாலையிலும், சேலத்து சிறைச்சாலையிலும், வேலூர் சிறைச்சாலையிலும், கடலூர் சிறைச்சாலையிலும்
சென்னை சிறைச்சாலையிலும் இருக்க போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று மூச்சுக்கு மூச்சு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ஆட்சியின் பொழுது அம்மா அவர்கள் தீட்டிய திட்டங்கள் இன்றைக்கு அண்டை மாநிலத்தில் இருந்து கூட அந்த திட்டங்களை எல்லாம் இங்கே வந்து பார்வையிட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் பிற மாநிலங்களிலே அந்த திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகின்றன. தமிழகம் அன்றைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே ஒரு உதாரணமான மாநிலமாக திகழ்ந்தது. தமிழகத்திலே அம்மா கொண்டு வந்த பல திட்டங்களை ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் கூட அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டு அங்கே இருந்த அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே செயல்முறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்கின்ற இந்த ஆட்சியாளர்களின் ஆட்சியை பார்த்து பக்கத்திலே உள்ள ஆந்திர மாநில முதலமைச்சரும் கர்நாடக மாநில முதலமைச்சரும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு அடிமை வேலை செய்ய நாங்கள் தமிழ்நாடு அல்ல என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அடிமைகளின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் தமிழகத்தில் நிலவுகின்ற ஒரு கேவலமான நிலைமை. அண்ணா திமுக இன்றைக்கு அடிமைகளின் திமுகவாக ஆகிவிட்ட காரணத்தினால் எங்கோ டெல்லியில் இருந்து உத்தரவு வருகிறது, மயிலாப்பூரிலே இருப்பவர்களின் போடுகின்ற டியூனுக்கு இந்த அமைச்சர்கள் இன்றைக்கு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்கின்ற காலம். 90% தொண்டர்கள் இவர்கள் வெற்றிக்கு காரணமானவர்கள் அனைவரும் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் பதில் சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், நாம் அன்றைக்கு அரூரிலே அந்த 8 வழிச்சாலை என்ற ஒரு சாலையை போடுவதற்காக இவர்கள் முயற்சிப்பதை எதிர்த்து அங்கே விவசாயிகளுடன் சேர்ந்து நாம் நீதிமன்ற உத்தரவை பெற்று போராடிய பொழுது அங்கே பொதுக்கூட்டத்தில் இங்கே கூடியிருந்தது போல அங்கே 50% நமது கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்றால் அந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் 50% அங்கே கூடியிருந்தார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து அரண்டு போன அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு அமைச்சர், அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர், அவர் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கார். அமைச்சர் என்கிற மாதிரி பேசாமல் எங்களை எல்லாம் அவன் இவன் என்று அவர் பேசுகின்றதை பார்த்தாலே அவர் வகிக்கின்ற உயர்கல்வித்துறை இன்றைக்கு எவ்வளவு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது, அங்கே எத்தனை ஊழல்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. நிச்சயம் அவர் சேலத்திலே போய் லேண்ட் ஆவார் என்பது அவருடைய நடுக்கத்தில் இருந்தே தெரிகிறது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நமது அண்ணன் பழனிசாமி பேசியதாக, நிர்வாகிகள் மத்தியிலே பேசியதாக அன்றைக்கு ஒரு ஆடியோ வெளிவந்தது. அதை நீங்கள் இளைஞர்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே அவர் பேசுகிறார், அதுவும் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருப்பவர் ஒரு நாளாந்தர அரசியல்வாதி போல பேசுகிறார். அதுவும் அவர் நிதமும் படித்து வருகிறாராம், சட்டமன்றத்திலே வந்து அவர் பதில் சொல்கிறாராம். அவர் சட்டமன்றத்திற்காக அவர் இரவு பகலாக படித்ததை அன்றைக்கு படித்திருந்தால் டாக்டராகி இருப்பேன் என்றெல்லாம் பேசுகிறார். அவருக்கு ராமாயணத்தை எழுதியது, அது கம்பராமாயணத்தை எழுதியது யார் என்றே தெரியாத ஒரு முதலமைச்சர் 3ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரிந்த ஒரு விஷயத்தை எழுதி வைத்தும் தவறாக படிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அறிவாளியாக இருப்பவர். இவர் தப்பு தவறி டாக்டராக இருந்தால் எத்தனை பேரை யமலோகத்திற்கு அனுப்பியிருப்பார் என்பது நல்ல வேலை. அவரை அவங்க வீட்டில் படிக்க வைக்கவில்லை, அதுதான் உண்மை. அப்புறம் சொல்கிறார் அவர், இந்த ஆசிரியர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் 82,000 ரூபா சம்பளம், அவங்க இவங்க அவன் இவன். ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சாது. நம்ம ஊர் சந்தையில் காய்கறி விற்கிறவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க, மரியாதையாக எவ்வளோ டீசெண்டாக பேசுவாங்க. அந்த ஆள் எங்கே காட்டிலேருந்து வந்த மாதிரி, மனிதர்களையே பார்க்காத மாதிரி பேசுகிறார். ஆசிரியர்களுக்கெல்லாம் 82,000 ரூபா சம்பளம். இன்னமும் இது வரைக்கும் ஆசிரியர்கள்லாம் 10,000 ரூபா சம்பளம் ஆகிட்டு இருந்த மாதிரியும்
இவர் வந்து இந்த ஒரு வருஷத்தில் 82,000 ரூபாய் அவங்க அப்பா கருப்ப கவுண்டர் தோட்டத்தை வித்துட்டு வந்து கொடுக்குற மாதிரி. என்னமோ தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதியெல்லாம் அந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்துட்றாரா, மீதி உள்ளது தான் என் சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியுது. ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்ததுலேருந்து உங்கள் வரவு செலவு என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். அதுவும் இவர் அந்த பக்கத்தில் வெல்லம் சர்க்கரை வைத்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு அவருக்கு சம்பந்தி எல்லாம் 100 50 கோடி 10 கோடி 5 கோடி கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறது இல்லை, எல்லாம் 2000 கோடி 4000 கோடி கான்ட்ராக்ட் தான். அது வேர்ல்டு பேங்க் டெண்டர்லாம் சிங்கிள் டெண்டர். என்னமோ இவங்க தோட்டத்தில் உள்ளதை நம்ம தோட்டத்தில் உள்ளதா நீ இந்த மரத்தில் உள்ள காயை பறிச்சிக்க, நீ இந்த மாங்காய் மரத்தில் உள்ள காயை பறிச்சிக்கன்னு சொல்கிற மாதிரி சம்பந்தியோட சகலை இவங்களுக்கெல்லாம் வேண்டிய செய்யாதுறைன்னு ஒரு ஆட்டுத்தோல் வியாபாரி, அவரை ஒரு 10 வருஷத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய கான்ட்ராக்டர் அவர். அது மாதிரிலாம் உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்து கேட்டால் அதை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டால் சொல்கிறார், எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உறவினர்கள் இருக்காங்க, எல்லோரும் கான்ட்ராக்டராக இருக்காங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியுமான்னு. இவருக்கு இருக்கிறதே ஒரே பையன், ஒரே சம்பந்தி தான் நமக்கு தெரிஞ்சு, அவருக்கே 4000-5000 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அதுலேயும் பினாமி சம்பந்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. இந்த வருமான வரித்துறை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரித்தா நல்லாயிருக்கும். ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் மிரட்டிட்டு இந்த ஓட்டு வாங்கிறதுக்கு அந்த டெல்லியில் வாக்கெடுப்பு வந்துச்சு, அதுக்கு பழனிசாமியும் பன்னீர்செல்வம் கேட்டாலே போட்டுருவாங்க, மண்டிக்கிட்டு தானே போகிறாங்க டெல்லிக்கு போகிறப்ப. ஃப்ளைட்டில் படியில் ஏறப்ப வண்டி ஏறி தான் போகிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், கூவத்தூரில் நம்ம தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் முதல்வராக முடியாமல் போனப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்ததோ அப்படி மேடையில் இந்த நம்ம வீட்டிலலாம் ஒரு வயசு குழந்தை அப்படி முட்டி போட்டு தவழ்ந்து வருமே, அது மாதிரி வந்தவங்க இன்றைக்கி டெல்லிக்கு ஃபுல்லேருந்து ஃபோன் வந்தாலே முட்டி போட்டுறாரா. அன்றைக்கி அவங்க பிஏ ஒருத்தர்கிட்ட சொன்னேன். இவங்க வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சின்னம் கொடி எல்லாம் கட்சி பேர்லாம் வாங்கிட்டு வந்து தேர்தல் அறிவித்தாங்க. அங்கே ஒன்றும் வேகலை. 6000 ரூபா போய் கொடுத்து வீடு வீடாக விலைவேசி பார்த்தாங்க. அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டுக்கிட்டு, ஏன்னா இங்கே மேடையில் உள்ளவங்க கீழே உள்ளவங்க எத்தனை பேர் அங்கே வந்து நீங்கள் தேர்தல் பணியாற்றிருப்பீங்க, எல்லோரும் வீடு வீடாக போய் என்னமோ அவங்க அப்பா வீட்டிலேருந்து எல்லாம் அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்த மாதிரி முண்டாசி கட்டிக்கிட்டு தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு பகலில் வெயில் நேரத்தில் போய் பணம் கொடுத்து பார்த்தாங்க. அப்போ அவங்க கூட இருந்தவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர், நம்ம ஐடி விங் செக்ரட்டரி இருக்கார் பிரபு. அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், அவர் எங்கள் கூட தான் தொடர்பில் இருப்பார். நீங்கள்லாம் கேட்பாங்களா இந்த பத்திரிகையாளர்லாம் ஸ்லீப்பர் செல், அதில் ஒரு ஸ்லீப்பர் செல் டெய்லி காலம்பரை 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவார். அண்ணா இங்கே இருக்கோம், எல்லா அமைச்சரும் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, அநேகமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு 6000 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிம்பா. சரிப்பா அப்படின்னா அவர் கூட எல்லா வீடு வீடாக போய் அவர் பார்த்த ஏரியாவில் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். ஏன்னா எல்லா ஏரியாவிலும் கொடுத்தாச்சு, சில ஏரியாவில் சில பேர் நம்ம மந்திரிகள்கிட்ட அவங்க ஸ்டைல்லே அவங்கள்ட்ட வேலையை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் அடுத்த நாள் கொடுக்க போகிறாங்க, கொஞ்சம் பிடிக்க சொல்லுங்கன்னாங்க. எங்களுக்கு தெரியுமா ஆர்கே நகர் தொகுதி மக்கள் பாவம் எல்லாம், அதில் 90% டெய்லி தொழிலாளிகள், ஏழை மக்கள், அவங்கெல்லாம் வாங்கிட்டு போட்டோன்னு விட்டோம். நாங்கள் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனையில் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போயிட்டோம். உங்களுக்கு தான் தெரியுமா, வெற்றிவேல் வந்து அந்த சிடியை வெளியிட்டாருன்னு காவல்துறையை வச்சு எடப்பாடி அவரை தேடிக்கிட்டு இருந்தார். அதனால் நாங்கள் அவரை வரவேடான்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் பாலாஜி, நம்ம பொருளாளர், தலைமை செயலாளர், இவங்க எல்லாம் நம்ம மாவட்ட எல்லா நிர்வாகியும் போயிட்டு அன்றைக்கி போயிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே நானும் தங்கமும் இதுக்கு கிளம்பி போயிட்டோம் கன்னியாகுமரிக்கு. ஏற்கனவே அது 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த வரணும்னு சொன்னதுனால கரெக்டாக 23ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு அங்கே போயிட்டோம். இங்கே இவங்கெல்லாம் போய் உட்கார்ந்தா இவங்களெல்லாம் வெளியில் விரட்டுறதுக்கு அந்த குரூப் ஒன்று தான் மதுசூதன கைத்தடி ஒருத்தர் இருப்பாங்க ராஜேஷ்னு,
இவனுங்க எல்லாம் இவங்களை வெளியில் விரட்ட பார்த்தானுங்க. 9:30 மணிக்கு டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாங்களாம். அதனால தான் தலைவர் சமாதிக்கு இவங்கெல்லாம் ரீத்து வைக்க போகிறதுக்கு கூட எல்லோரும் பாருங்கள் ஈடு இழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் உளவுத்துறையை பற்றி தெரியுமா, ஆளுங்கட்சிக்கு எப்படி ரிப்போர்ட் போடுவாங்கன்னு. 2 ரிப்போர்ட்டு, ஒன்றில் நீங்கள் 40,000 ஓட்டில் ஜெயிக்கிறீங்கன்னு, ஒரிஜினல் ரிப்போர்ட்டாக எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. எங்களுக்கு ஒரிஜினல் ரிப்போர்ட் என்னன்னு தான் எங்களுக்கு தெரியுமா. நாங்கள் பாரில் போயிட்டு அடுத்த நாள் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் ரிசல்ட் வந்துச்சு. 9:30 மணிக்கு சண்டை போட்டு நம்ம நிர்வாகிகள்லாம் என்ன இவங்களெல்லாம் வெளியேற்றிட முடியுமாங்க? நாங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தானே நம்ம தலைமை கழக நிர்வாகி அத்தனை பேரும் அங்கே கவுண்டிங் ஏஜெண்டாக போயிட்டாங்க. மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர்லாம் துணைக்கு அந்த லோக்கல் நிர்வாகிகளோடு போய் உட்காந்துட்டாங்க. 2 ட்ரிப்பு சண்டை போட்டு பார்த்தாங்க. நம்ம செந்தில் பாலாஜியை கோவப்படுத்தி அவரை போய் தகராறு பண்ணால் வெளில போய் அவருக்கு ஒன்று கண்ட என்ன வேணாலும் அடிச்சுக்கப்பா, நாங்கள் கவுண்டிங் முடிக்காமல் வெளில போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே லீடிங்லாம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், 50,000 41,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயித்தோம். இங்கே 6,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு பணமெல்லாம் என்ன நினச்சின்னு உட்காந்து எல்லாம் மந்திரி முக்காடு போட்டுட்டு பேசிகிட்டு இருந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து மதுசூதனன் தான் இந்தியாவிலே சிறந்த வேட்பாளர். காந்தி அளவுக்கு அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. இப்போ காந்தி வந்து ஆர்கே நகரில் நின்னா மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அது மாதிரி ஒரு வேட்பாளர். டிடிவி தினகரன் டெபாசிட் போயிடுவார்னாங்க. யாருக்கு டெபாசிட் போணுச்சு எல்லா கதையும் தெரியும். இந்த 6,000 ரூபா பைசா ஆகலைன்னா பார்ட்டிக்கு டெபாசிட் ஆகிருக்கும். அந்த தாங்காமல் இன்னைய வரைக்கும் அங்கே நாங்கள் தொகுதிக்குள்ளார போனால் ஒரு 200-300 ரவுடி பயணங்களை வச்சுக்கிட்டு 20,000 ரோட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் யாருக்கு 20,000 ரோட்டை கொடுத்தோம்? என்கிட்ட நம்ம தஞ்சாவூர் மாவட்ட செயலர் சேகர் சொன்னார், அண்ணா நாங்கள் இந்த வீட்டிலே சாப்பிட்டோம், அதுக்கெல்லாம் நான் 5,000-10,000 பணத்தை போய் வச்சுருந்தா என்ன போலீஸ் வந்து அதை மாவட்ட செயலர் பையில கூட 5,000 ரூபா பணம் இருக்கக்கூடாது, பிடிக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கணக்கை தீர்த்துட்டு ஊருக்கு போகணுங்கிறதுக்காக நான் 20 ரூபா 50 ரூபாயை மாற்றி வச்சு கொடுத்தேன். உடனே ஓட்டுக்கு டோக்கன் கொடுத்தாங்களாம். சொந்த அண்ணன் தம்பியை 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டான் அந்த காலத்தில். இவங்க 6,000 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் டோக்கன் கொடுத்தோமா, ஹவாலா முறையில் போய் வெளியில் வாங்கிக்கணுமா, அவங்க ஓட்டு போட்டாங்களா, நாங்கள் ஜெயிச்சிட்டோமா, சரி பாப்பா வாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீதிமன்றம் சொல்லிவிட்டு அதெல்லாம் தப்பு, அதிலெல்லாம் 1% கூட உண்மை இல்லைன்னு. நாங்கள் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் நாள்லேருந்து டெய்லி கூட 10,000 ரூபா கொடுங்க, வீடு வீடாக போய் வீடு வீடாக எங்கள் ஆளுங்களே கூட அனுப்புகிறேன். ஏன்னா உங்கள் ஆளுங்களை அனுப்புனா தூக்கிட்டு ஓடி போடுவாங்க. எங்கே அங்கே எத்தனை பூத்து தங்குவாங்க? 280 பூத்துலையும் உங்களுக்கு ஆளே கிடையாது, அது வேற விஷயம். நம்ம அண்ணன் காமராஜ் வந்து அவர் கூட 4 கைத்தடி தான் வர முடியாங்க. அங்கே அதாவது கூட்டத்துக்கு வேணால் காசை கொடுத்து குவாட்டரை கொடுத்து தங்கமணி சரக்கெல்லாம் கொடுத்து பிரியாணியெல்லாம் கொடுத்து அழைச்சிட்டு வந்துடலாம். 20 நாள் தேர்தல் வேலைக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அது ஆர்கே நகருக்கு வந்த பார்ட்டியை பாதி உடையாந்தது தான், அந்த தூக்கிட்டு உடையாத இதெல்லாம் எங்கே ஓடி போயிட்டுன்னு தெரில. இவங்களுக்கு எங்கள் ஆளுகளே நாங்கள் கொடுக்குறோம். மதுரையில் எங்கள் ஒன்றிய செயலாளர் எங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் கூட அனுப்புகிறோம்ப்பா, நீங்கள் பணமெல்லாம் கொடுங்க. குக்கரில் நிற்கிற வேட்பாளர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரா இல்லைன்னு பாருங்கள். இது ஏதோ அதீத நம்பிக்கையிலையோ ஆணவத்திலே நான் சொல்லலை. உங்களுக்கு தெரியும், ஆர்கே நகர் தேர்தல் அப்போ நான் அப்படி தான் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு வந்து சின்ன இல்லை, உங்களுக்கு கட்சி ஆஃபீஸ் இல்லை, உங்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, உங்களுக்கு வந்து அது இல்லை இது இல்லைன்னாங்க. நாங்கள் சொன்ன எல்லாம் எங்களுக்கு தொண்டர் எங்கள் கூட இருக்காங்க, எங்கள் 21 எம்எல்ஏ இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. அந்த துரோகம் யார், துரோகி யார், தியாகி யார், தர்மம் யார் பக்கம் இருக்குன்னு தான் ஆர்கே நகர் மக்கள் பார்ப்பாங்க. அது அம்மாவுடைய தொகுதி மக்கள் எங்களுக்கு மாபெரும் வெற்றி தருவேன்னாங்க. அப்புறம் இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஊற்றி மூடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ திருப்பி லைட்டாக ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் கிளை இல்லாத ஒரு கிராமம் கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. காமராஜ் இன்றைக்கி சொன்னார்ல, நாங்கள் 60,000 உறுப்பினருக்கு மேலே சேர்த்துட்டோம். 2,000 ஃபார்ம் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் 1000 ஃபார்ம் 9ஆம் தேதி கொடுக்க போகிறோம் அவங்களுக்குலாம். நிச்சயம் 2 கோடி உறுப்பினர்களை தாண்ட போகிறோம். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும்ல. அம்மா 1.5 கோடி உறுப்பினரை சேர்த்தாங்க, நாங்கள் 3 கோடி ஆக்கணும். முதல் கட்டம் 2 கோடி ஆகிடும். இது நடக்குதா இல்லையாங்கிறது அவங்க அண்ணாச்சிக்கெல்லாம் நான் இங்கே சொல்கிறேன். யாருக்கு காசு கொடுத்தலாம்
இலவசங்கள்லாம் அறிவித்து சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிள் பேரணி இடத்துல நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கலை. வீடு வீடாக போய் தெரு தெருவாக போய் எங்கள் நிர்வாகிகள் அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து எங்களுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கிறது. அநேகமாக இந்த மாத கடைசிக்குள்ளே அது முடிஞ்சிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, நானே நேற்று பாவம் இவர் ஏகே போ சேர்ந்தது வருத்தமாக தங்கன்ட்ட பேசியிருந்தார். நானும் வருத்தப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கடவுள் வந்து இன்னொரு ஒப்பீனியன் போல் நடத்த விட்டார் போல இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது, பாவம் அவர் உடம்பு சரியில்லைன்னாங்க. அது சரியாக தலைவரோட கோட்டை. இது அம்மாவுடைய தொகுதி. மதுரைன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே தெரிஞ்சு இது மாதிரிலாம் நடக்குன்னு தெரிஞ்சது. அம்மா என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் ஒரு 12 வருஷம் தெருவாக சுற்ற விட்ருக்காங்க. அங்கே வரட்டுவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆளுங்கட்சி, இந்த அரசாங்கம், இந்த பெரிய அமைச்சர்கள் என்கின்ற மேதாவிகள் எல்லாம் வந்து தெர்மோகோல் அங்கே இருக்கிற அந்த எல்லாம் வரட்டும். குக்கர் சின்னம் ஆர்கே நகரில் நான் 50% வாக்கு வாங்கினுச்சு. இங்கே 75% வாக்கு வாங்குதா இல்லைன்னு பாருங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் மாதிரி நடக்க போகுது. அடுத்தது, இன்றைக்கு இந்த அரசாங்கம் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டி மக்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. குறிப்பாக விவசாயிகளை குறிவைத்து மத்திய மாநில அரசுகள் தாக்குதல் நடத்துது. ஏற்கனவே விவசாயத்தை தண்ணி இல்லாமல், மழை இல்லாமல், நிலத்தடி நீர் இல்லாமல் நம்ம விவசாயிகள், குறிப்பாக டெல்டா பகுதி விவசாயிகள், நமது காவிரி படுகை பகுதி மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யுது? மீத்தேன் எடுக்க போகிறோம், ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோம், கறி எடுக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம காவிரி படுகையான கடலூர் மாவட்டம், ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர்லலாம் ஒரு 2.5 லட்சம் ஏக்கர் லேண்டை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்களாம். இங்கே வந்து மீத்தேனும் பூமிக்கு கீழே கறி இருக்குன்னு. அது குறிப்பாக நம்ம ஊருக்கு கீழே வைரமே இருக்கிறான். நான் தான் அன்றைக்கே நான் சொன்னேன், வைரமே கிடைச்சாலும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு விவசாயம்தான் வேணும்னு சொன்னேன். ஏதோ ஒரு அமெரிக்க நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. இங்கே தஞ்சை இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் நான் சொல்ல வந்தது, நமது காவிரி டெல்டா பகுதி, குறிப்பாக இந்த காவிரி படுகையில் விவசாயம் சார்ந்த தொழில்களை தவிர வேறு எந்த ஒரு தொழிலையும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் இந்த பகுதி மக்களின், விவசாயிகளின் கோரிக்கை. அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடுவோம். இன்னும் ஒரு 5-6 மாதம் பல்ல கடிச்சிட்டு இருந்தால் போதும். பாராளுமன்ற தேர்தல் வருது. தேர்தலப்போ நம்ம சரியாக முடிவெடுத்து நம்ம தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்க போகிறோம். அப்போ வந்து கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு 15,000 ஏக்கரில் பெட்ரோலியம் மண்டலம், நம்ம விவசாய மண்டலம் வேணும்னா அவங்க பெட்ரோலியம் மண்டலம் அமைக்கிறதா இருக்காங்களா, மீத்தேன் எடுக்க போகிறாங்களா? விவசாயத்தை செய்யக்கூடாது, விவசாயத்தை அழிச்சாதான் தமிழ்நாட்டு மக்கள்லாம் எங்கேயாவது அகதி மாதிரி வேறு ஏரியாவுக்கு போக வைக்கணும்னு ஒரு பெரிய சதி திட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்த 2-3 ஆண்டுகளாக முயற்சி நடந்தது. அம்மா அதெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இங்கே இருக்கின்ற நமது அண்ணன் பழனிசாமி அரங்கம் அதுக்கெல்லாம் சிவப்பு கம்பளத்தை விரித்து எதை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, எங்களை விட்டுருங்க, உள்ளார போட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயம் இதையெல்லாம் நாம் எதிர்த்து போராடுவோம். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக இருக்க முடியல. அதுக்கு கேட்டால் ஜிஎஸ்டிங்கிறாங்க, பண மதிப்பீடு இழப்புங்கிறாங்க. ஏழைப்பால வீட்டில் 500 1000 ரூபா நோட்டு இருந்தது கூட இன்றைக்கி இல்லாமல் போயிட்டு இன்றைக்கி வந்து, ஆனால் பார்த்தா செய்யாதோர வீட்டில் 2000 ரூபா நோட்டு பல கோடி எடுத்திருக்காங்க. ஹைவேஸ் இன்ஜினியரிங் ஆஃபீஸில் பணம் கட்டுக்கட்டாக 4 கோடி எடுத்திருக்காங்க. தங்க கட்டியெல்லாம் நம்ம இந்த பாப்பம்ல தலைவர் படம் அலிபாபா 40 திருடர்களில் ஒரு சுரங்கத்துக்கு போவார்ல, அதே மாதிரி இருக்குது. இன்றைக்கி
400 கோடி ரூபாய் இந்த டெல்டா பகுதியில் டீசில்ட்டிங் தூர்வாரத்துக்காக ஒதுக்கப்பட்டது. அக்கா அம்மா அங்கே சம்பந்தியோட சம்பந்தி மாதிரி இங்கே அக்கா அம்மாவன் அண்ணன் மாவன் மாமன் மாவன். என்ன இது, என்ன உங்கள் தோட்டத்தில் வேலையாக கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தினகரன் சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க. சிரிக்கிறதுக்கு காரணமே இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்து எல்லா பேப்பரும் காமராஜ் ஒரு கான்ட்ராக்டர் தான், என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஒரே லைனில் சொல்லிடுறேன். இதை மாதிரி இவங்களுக்கெல்லாம் எங்கெங்கே பினாமி இருக்காங்க, யார் யார் பினாமின்னு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே அந்த துறையை எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் எல்லாம் தெரியும். நம்ம ஊர் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் நின்றவங்கெல்லாம் இன்னைக்கு எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதி. 91 நம்ம வக்கீல் சீனிவாசன் தான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் சேவலில் ஒருத்தநாட்டில் இருந்தவர். அப்போ இந்த மாண்புமிகு அமைச்சர் ஜானகி அணியில் இருந்தவர் நான் இருக்கா. இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 5 ஆண்டு இவர் செயல்படவே விடலை. தமிழ்நாட்டில் 6 கோடி வாக்காளர்களில் 60% இளைஞர் பட்டாளம்தான். இந்த இளைஞர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் இதய துடிப்பாக, இரத்த நாளங்களாக, புது ரத்தம் பாய்ச்சுகிறவர்களாக இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட நம்ம தமிழ்நிலை செயலாளர் காஞ்சிபுரம் அவர் தான் பொறுப்பாளர். அங்கே ஒரு வார்டில் ஒரு பையன் புதுசாக நம்ம கட்சியில் இப்போ பொறுப்புக்கு வந்திருக்கார். அவர் எத்தனை ஃபார்முங்க அவருக்கு? அவருக்கு 18 ஃபார்ம் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு வந்து 3வது நாளே ஃபில்லப் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காரு. இவர் போய் செக் பண்ணால் அதெல்லாம் அவ்வளோ சரியாக பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு பெரிய உத்வேகமே இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சுற்றி வர்றேன்னா அதுக்கான காரணமே இந்த இளைஞர் சமுதாயம்தான். நம்ம அந்த கன்னியாகுமரிக்கு, அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேரளா பார்டர் அருமனை, அங்கே போனால் இதே மாதிரி தான் இளைஞர்கள் வந்து இதே மாதிரி எழுச்சியோடு இருக்காங்க. கிருஷ்ணகிரி ஒசூர் போனாலும் இப்படி தான் இருக்காங்க. அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு நம்ம அண்ணன் எடப்பாடி ஊருக்கு போனேன், சுரேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு. அங்கே இளைஞர்கள் எல்லாம், அங்கே இளைஞர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லாம் சாலையில் 11 மணி வெயிலில் போயிட்டுருக்கோம். வந்து சீக்கிரம் இந்த ஆட்சியை கலைங்கப்பா, எங்களால் ரோட்டில் நடமாட முடியலங்கிற. இது ஏதோ உங்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்கிறதுக்காக சொல்லலை, இது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இன்றைக்கு கருத்து கணிப்புகள்லாம் நடக்குது, திணிப்புகள்லாம். ஏன்னா பல கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கணும், அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி என்று இந்த உணர்வில் இருக்காங்க. அங்கே உள்ள நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், என் மாநில தலைவர்கள் கூட அந்த உணர்வோடு பிரதிபலிக்கிறதுனால தான் இதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு மாபெரும் சதி தான் இதே மாதிரி திணிப்புகள்லாம். அதை நம்ம வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு, அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, எப்படி ஆர்கே நகரில் முறியடிச்சிங்களோ, ஏன்னா தங்கத்தமிழ் செல்வன் சொன்ன மாதிரி அவங்க அந்த வழக்கில் நிச்சயம் நமக்கு தான் நியாயம் கிடைக்கும். அந்த தீர்ப்பு 10 நாளில் வரலாம், 15 நாளில் வரலாம், தேர்தலுக்கு முன்னே ஆகஸ்ட்லேயே வரலாம், இல்லை செப்டம்பர்லேயே வரலாம். நிச்சயம் என்னிடம் வந்து பத்திரிகையாளர்கள், இவங்க ஊடகவரெலாம் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அவங்களுக்கு தெரியும் அது கோர்ட்டில் ஸ்டே இருக்குது, இருந்தாலும் என்ன டிடிவி எதை ப்ரோவோக் பண்ணி பார்ப்போமான்னு கேட்பாங்க. நான் சார் உங்களுக்கு தான் தெரியுமே, ஹைகோர்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்கு, இவங்க தீர்ப்பு வந்தால் தான் வாக்கெடுப்பே நடத்தப்படுகின்னு. அது வந்து போன வருஷத்துலேருந்து அது ஸ்டேயில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? நிச்சயம் அந்த நீதிமன்றம் அந்த ஸ்டேயை விலைக்கும், நிச்சயம் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும். ஏன்னா இது நம்ம அம்மாவுடைய தொண்டர்கள் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் யாருமே விரும்பாத ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. தமிழகம் தலை நிமிர்ந்த தமிழகமாக இருக்க வேண்டுமென்றால், தமிழர் வாழ்வு மலர வேண்டுமென்றால் இந்த அடிமைகள் திமுக ஆட்சி ஒழிய வேண்டும். இன்னொரு கட்சி தெரியும் உங்களுக்கு, ஆர்கே நகரில் டெபாசிட் போன தகுதி வச்சு அவங்க 8 கட்சி 10 கட்சி ராவணம் மாதிரி 10 தலை கூட வச்சுட்டு வரலாம். அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம். நம்ம இந்த துரோகத்தையும் எதிரிகளையும் துரோகிகளையும்
மக்கள் ஆதரவோடு இந்த தேர்தலில் நிச்சயம் வீழ்த்த போகிறோம். நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் ஒன்றாக வரும். அந்த தேர்தலில் நாம் யார் என்பதை எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நிரூபிப்போம். தமிழகத்திலே ஒரு சிறந்த ஆட்சியை, அம்மா அவர்களின் ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நமது தியாக தலைவி சின்னம்மா தலைமையிலான இந்த இயக்கம் நிச்சயம் கொடுக்கும் என்கின்ற உறுதியை நமது மண்ணை பகுதி மக்களுக்கும் திருவாரூர் மாவட்ட கழக மக்களுக்கும் சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.